ஏப்ரல் 14ஆம் தேதி பொய்கை மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோ பதிவில் நம்ம வண்டி மாடு மற்றும் ஏர் மாடோட வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் கமல மாடு பால் மாடோட வீடியோ பதிவு பார்த்துருந்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் ஏர் மாடு மற்றும் வண்டி மாடோட வீடியோ பதிவு அதோட விவரம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த சைடு நிறையா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாடு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. வண்டி மாடு இல்லை, ஆந்திராக்காரர் இவங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சொல்கிற ரேட்டு? சூப்பராக இது மாடு போட்டு இருக்காரு. அண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆந்திராவிலேருந்து வராரு. 2 மாடு எடுத்து வந்துடுறீங்க. சூப்பராக இருக்குண்ணா, நல்லா ஹைட்டாக இருக்குது. பல்லுண்ணா இது சரி பல்லு. ஓகே, எவ்வளோ விலை சொல்கிறீங்க ரேட்டு? 230 சொல்கிறான். 230, 2,30,000 சொல்கிறாருங்க. சரி பல்லு வண்டி மாடு. 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 கடை சேர்ந்துருக்கு பல்லு. நான் ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? ஃபைனல் ரேட்டு ஃபைனலா? சரியா வந்தால் கொடுப்பா. எவ்வளோ விலையும் கேட்குறாங்க இங்கே சந்தையில்? யாரும் கேட்கல, இன்னும் கேட்கல ரேட்டு. யாரும் கேட்கல, நான் ஒண்டி தான் கேட்கறதுக்கு வந்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கேட்பீங்கண்ணா? அது எவ்வளோ கேட்குறீங்க? 1.5 லட்சத்துக்கு கேட்குறான். 1.5 லட்சத்துக்கு வருவார் அவரு? வர வேண்டியதுதான். ஓகே, தெரிஞ்சாலும் தெரியலாலும் அவர் சொல்றாரு பாரு, கேட்டு இல்லை அவரு. அவர் 2 சொல்றாரு, கொடுப்பாரு சொல்றியா? எவ்வளோ வந்தால் தருவார் தோராயமா? 1.25 எதிர்பார்க்கலாம். நீங்கள் வியாபாரிங்களாண்ணா? எந்த ஊர் நீங்கள்? வேலூர். ஓகே, நீங்கள் சந்தை நிலவரம் எப்படிண்ணா இருக்கு? மாதிரி விற்குது. அப்படிங்களா? நீங்கள் எந்த மாடு வாங்கலான்னு பிளான் பண்ணிக்கிறீங்க? வண்டி மாடு தான் வாங்கலான்னு வந்திருக்கீங்க. வண்டி மாடு இப்போ நிறைய எடுத்துகிட்டு வராங்கல்ல. இப்போ காசு சேல் பண்ணிவிட்டு காசு வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் பிடிச்சிடுறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதில் போட்டு வேண்டியதான், செல்லில் துட்டை. அதுதான் அங்கே கையில் எடுத்து போனால் மாடிக்கு பிச்சு போட்டுக்கிறாங்க. இந்த ஆள் மாடு விற்றுட்டு துட்டை அங்கே எடுத்து பார்த்தேன். ஆமாங்க, நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ரிசிப்ட் எதுவும் கிடையாது. அவங்க ரிசிப்ட் இருந்தால் விட்டுருவாங்க. சந்தையில் போய் நான் ரிசிப்டை வாங்க முடியும். நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் பெட்டர் ஆப்ஷன். அவ்வளோதான், அக்கௌண்ட்டுக்கு போட. ஓகே, நன்றி ஐயா. 1.25 வந்தால் தருவாருன்றாங்க. மாட்டுக்காக போவாடுவாங்க. சூப்பராக இருக்கே மாடு. கடை சேர்ந்துருச்சாண்ணா மாடு? இது பல்லு கடை சேர்ந்துருச்சுங்க. 2 மாடு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆரணிலேருந்து வரீங்க. இந்த வண்டி மாடு கடை சேர்ந்துருச்சு. 2 சூப்பராக இருக்குது. இதே தான் ஜோடி இல்லை இது? எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? 1.5 லட்சம் சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ வரையும் கேட்குறாங்க? 35 வரைக்கும் கேட்குறாங்க. 1.35 வரைக்கும் கேட்குறாங்க. 1.5 சொல்கிறாங்க. எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? 1.40 வந்தால் ஃபைனல் பண்ணலான்றார். இதோட நல்லா இருக்கு. பரவாயில்ல, மாட்டை மட்டும் பார்த்துக்குங்க.
எல்லாம் இது ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி தான் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி மாடெல்லாம். இது எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க. கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடெல்லாம் ஏர் மாடு, இந்த விவசாயிங்க பயன்பாட்டுக்கு இந்த ஏர் பரம்படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரேஸ் மாடும் எடுத்து வந்துருப்பாங்க. இதெல்லாம் ஏர் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க எடுத்துகிட்டு போயிட்டு. ಇಲ್ಲಿ ಬಾಗಲಿ ಅದು மாமா டார்ச் எரியுதுண்ணா. அது சொல்லுப்பாயா. வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? முன்சாமி. எந்த ஊருங்க? ராமாபுரம். ராமாபுரம். முனிசாமி ஐயா. இப்போ ஒரு மாடு எடுத்து வந்துறீங்க, ஜோடி மாடு. இதோட விவரம் சொல்லுங்க. இது ஏறு பரம்புக்கு போகுதுங்க. 2 பல்லு கண்ணு. மேப்புக்கெல்லாம் நல்லா இருக்குது. தொழிலுக்கு அருமையாக இருக்குது. யாருக்குன்னா சொல்லி கொடுங்க. 2 பல்லு. இதுதான் ஜோடி. இதுதான் ரைட்டு லெஃப்ட்டு. ஆமாம். ஓகே. 2 ஒரே சைஸாக தான் இருக்குது. 2 பல்லு. நல்ல அமைப்பாக இருக்குது. ஏறு பரம்புக்கு நல்ல பழக்கத்தில் தான் இருக்குது. ஏறுல கேரண்டி. ஐயா எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்க? 82 சொன்னங்க. 82 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்க ஐயா? கேட்குறாங்க 70 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நான் கொடுக்கல. நீங்கள் எவ்வளோ வந்தால் தருவீங்க ஃபைனலாக? 75 வந்தால் கொடுக்குறேங்க. 75. 75 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. 2 பல்லுங்க. இது என்ன ராகம்? கெந்தாரி. கெருந்தாரி. மயிலை. இன்னும் வளர்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ தான் 2 பல்லு இப்போ தான் வீயுது. இப்போ தான் வீயுது. இன்னும் பல்லு. அப்படிங்களா? ஆமாம், இப்போதான் வைக்கிது. இப்போ தான் பல்லு. நன்றி ஐயா. சூப்பராக இருக்குது. ஒரு ரேஸ் கண்ணு சேல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷா? மாடு எடுத்து வந்தியா? சரி. ஆமா வணக்கம். இல்லை வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். 45 சொல்லுங்க. 45 சொல்கிறீங்களா? 33 கேட்குறாங்க. பல்லுங்க இன்னும் பல்லு வைக்கல. 43,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க 43,000 சொல்கிறாரு. 33 வரைக்கும் கேட்குறாங்க சந்தையில். இன்னும் பல்லு வைக்கல.
வணக்கம் சொல்லுங்க. உங்கள் பேர் எந்த ஊருங்க? என் பேர் கார்த்திகேயன், நான் ஜோலார்பேட்டைங்க. ஜோலார்பேட்டை. ஆமாம், ஜோலார்பேட்டை. இந்த கண்ணு எடுத்து வந்துருக்கீங்க, கன்று. இந்த இது என்ன பயன்பாட்டுக்கு இது கண்ணு யூஸ் பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் ரேஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னா, வீட்டு வேலைக்கு, மாட்டு நிலத்து வேலைக்கு, எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஆமாம், வளர்க்கணும். வளர்த்து பழகினா தான் ஓடும். இது எத்தனை மாதம் கண்ணாக இருக்கும் ஒன்று? இது ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கணும் கண்ணு. ஓகே, இப்போ இந்த ஜோடி வாங்கிட்டு போகிறோன்னா எடுத்து போய் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஆமாம், ப்ராக்டிஸ் தான் ஓடும். ரேஸ் மாட்டுக்கும் ரேஸ் மாட்டுக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஏருக்கு எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இது என்ன ரகம் கண்ணு சொல்லுவாங்க? இது வந்து மேற்கத்தி மாடுன்னு சொல்லுவாங்கண்ணா, மயிலை மாடு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஜோடி நான் எடுக்கிறேன்னா எவ்வளோ காசு சொல்கிறீங்க? எவ்வளோ அமௌண்ட்டு? இது 55,000 சொல்லுங்கண்ணா. ஜோடி 55 சொல்கிறீங்க. ஓகே, ஜோடி 55 சொல்கிறாரு. எவ்வளோ வந்தால் தருவீங்க? அனுசரிச்சு கொடுவோம். 47 தான் கொடுத்துருவோண்ணா. அந்த ஜோடிங்க இதுண்ணா அது 60,000 சொல்லுங்கிறேண்ணா. 60,000. இது எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாமே அந்த ரேஞ்சில் இருக்கு. அப்படிங்க. ஜோலார்பேட்டை முன்னா தான் மாடல் எடுத்துகிட்டு வராரா? ஆமாம், ஜோலார்பேட்டை முன்னா. இந்த கன்று எல்லாம் ஒரே சைஸ் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், எடுத்துகிட்டு போய் ட்ரைனிங் பண்ணி அதை உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நான் வந்து வீட்டு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறேன், பரம்பு ஓட்டத்துக்கு வச்சுக்கிறேன், ஏறு ஓட்டத்துக்கு வச்சுக்கிறனால உங்களுடைய விருப்பம்தான். ஆமாம். இது எல்லாமே ஜோலார்பேட்டை முன்னா மாடுங்க. ஓகே, கூலு கடை என்ன கூலு கடை என்ன நானும் அப்போ